ஃபார்மில் ஒரு மரிச்சினி நின்றுச்சு. அதாவது மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, தான் 2 லெமன் பிளான்ட்டுக்கு இடையில நின்றுது. இது வந்து கம்பு வச்சது கிடையாது, முன்னாடி மரிச்சினி வச்சுருந்ததுலேருந்து கம்பு விழுந்து தானாகவே குறுத்துது. அதான் லெமன் பிளான்ட்டுக்கு இடையில நின்றுது. அதை தொட்டாலே புதுங்கிறதுக்காக தொட்டாலே லெமனில் உள்ள முள் வந்து குத்திரும். வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். மழை பெய்யட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தோம். 2 நாளாக நல்லா மழை இருக்குதா, மண்ணெல்லாம் ரொம்ப லூஸாக இருந்தது. அதனால ஈஸியாக கிழங்க பிடுங்கியாச்சு. கூடவே தேக்கு மரத்துல எல்லாம் சின்ன சின்ன கொம்புகள், மழை நேரத்தில் இந்த மாதிரி கொம்புகள் எல்லாம் ரொம்ப வேகமாக வளரும். அதையெல்லாம் வெட்டி விட்டுட்டோம். இன்னைக்கு மதியம் சாப்பாடு சோறு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, கூட முட்டைக்கோஸ் பொரியலும் பீன்ஸ் பொரியலும். மதியத்துக்கு மேலே நல்ல மழை. 2 மணிக்கு ஆரம்பிச்சது தான் 5 மணி வரை சரியான மழை. தீபாவளிக்கு பலகாரங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்னைக்கு அச்சுமுறுக்கும் பணியாரமும் பண்ணியிருந்தேன். என்னதான் லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்குன்னு விதவிதமாக பண்ணினாலும் இந்த அச்சுமுறுக்கும் பணியாரமும் பண்ணாதான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல அம்மா இதான் அதிகமாக பண்ணி கொடுப்பாங்க, அச்சுமுறுக்கும் பணியாரமும். அது மட்டும் இல்லை, நானுமே ஃபஸ்ட்டாக செய்ய கற்றுக்கிட்ட பலகாரமும் இதுதான். இதே மாதிரி உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.